Hi everyone, I hope you're all well and having a fabulous weekend. இன்றைக்கி என்னடா வீடியோ கொஞ்சம் அப்படியே டார்க்காக அண்ட் கேண்டில் லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்டா உங்களுக்கு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலை கொடுக்க தான். பிகாஸ் இன்றைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் செய்ய போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ். நான் இருட்டில் சமைக்க போகிறதில்ல. ஐம் கோனா ஸ்விட்ச் ஆன் த லைட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் குக்கிங். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம் ஷுர் இனிமேல் ரெஸ்டாரண்ட் நூடுல்ஸை விட வீட்டில் நீங்கள் செய்கிற நூடுல்ஸ் தான் டெலிஷியஸாக இருக்க போகுது. லெட்ஸ் கோ. ஸோ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 grams மாதிரி எடுத்திருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், சில்லி பவுடர், பெப்பர், கார்ன்ஃப்ளவர் அண்ட் சோய் சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும். ஸோ இந்த சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் இந்த அகலமான தாச்சு மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லா ப்ராசஸுமே இந்த ஒரே தாச்சில் தான் செய்ய போகிறோம். ஸோ எல்லா மசாலாவுமே சுற்றி இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நாங்கள் எண்ணெய் சூடானதும் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்போ அதே தாச்சில் கொஞ்சம் வெங்காயம், க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு ஒரு நிமிஷம் இதை தாளிச்சிட்டு இதில் நீங்கள் ஃப்ரெஷ் ஒரு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் இன்றைக்கி வந்து கேரட்ஸும் கேப்சிகமும் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா பீன்ஸ் ஆட் பண்ணிடலும், கேபேஜ் போடலும். பட் ஐ திங்க் இது ரெண்டும் சேர்ந்தாலே உங்களுக்கு அந்த நல்ல ஒரு அரோமா நூடுல்ஸுக்கு தேவையானது கிடைக்கும். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ரோவாக க்ரன்ச்சியாக இருக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தென் இதில் சிக்கன் ஸ்டாக், சில்லி பவுடர், பெப்பர், டொமேட்டோ கெச்சப், சோய் சாஸ் அண்ட் அதோட கொஞ்சமாக சால்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சேர்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் சோய் சாஸ், சிக்கன் ஸ்டாக் எல்லாமே உப்பு சேர்ந்தது தான். அதை மைண்டில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேருங்க. கடைசியில் இன்கேஸ் உங்களுக்கு உப்பு போதாது இருந்தால் நீங்கள் மறுபடியும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளலும். ஸோ இந்த மசாலாலாம் சேர்த்து போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸை 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துட்டு நான் இப்போ இதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்தது போகிறோம். நீங்கள் இந்த மசாலாலாம் அதோடு சேர்த்ததுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் நீங்கள் என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது கொஞ்சம் இந்த பிரிஞ்சு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நூடுல்ஸை போட்டாலும் உங்களுக்கு அந்த மசாலாலாம் நூடுல்ஸை சேராது. ஸோ அதுக்கு நான் காக்கப்பளவு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி ஜஸ்ட் அடுப்பில் ஒரு நிமிஷம் வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த சோஸ் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு கிரேவியாக வரும். இதை நீங்கள் அப்போ நூடுல்ஸில் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு நல்ல நூடுல்ஸ் ட்ரை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட நூடுல்ஸை குக் பண்ணி எடுப்போம். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் அடுப்பில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணுமெண்டா தண்ணி ஆல்ரெடி கொதிப்பாட்டி அதை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரெடி ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அது ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலும். அண்ட் நான் இந்த நூடுல்ஸில் வந்து நீங்கள் அவ்வளோ நேரம் ஒன்றும் கொதிக்க வைக்க தேவையில்லை. நீங்கள் வீட்டில் என்ன நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அது டெஃபினட்டாக அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து அதுபடி குக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சில நூடுல்ஸ் வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சாலே வந்துடும். பட் வளமையாக அது கடைசி வரைக்கும் வரைக்கும் அடுப்பில் வைக்காமல் கொஞ்சமாக அது பச்சையாக இருக்கக்குள்ளே நீங்கள் இறக்கினீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கிரேவிலெல்லாம் போடக்குள்ள உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து குக் ஆகி உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டி உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து வளமையாக குழஞ்சிடும். ஸோ அது வந்து பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டன். இதில் இப்போ ஃபைனல் டச்சஸ் என்னென்னு பார்ப்போம். இது கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ். சாப்பாட்டில் நீங்கள் கடைசியாக சேர்க்குற இந்த 3 விஷயமும் தான் உங்களுக்கு
இதன் இல்லை பொதுவாக நீங்கள் எந்த சாப்பாட்லையுமே கடைசியாக நீங்கள் கொட்டுற தாளிப்பாக இருக்கட்டும், கடைசியாக நீங்கள் போடக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிடக்குள்ள ஃபஸ்ட்டுக்கே உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளேவர்ஸ். ஸோ இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஃபார் ஷுவர் உங்களோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் அமேசிங்காக இருக்குது. Thank you really so much for watching this video, and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். Thank you everyone. I'll catch you all next time. Bye.